தந்தையின் மௌனம் கற்பித்த பாடம். தன் மகனை அழைத்துக் கொண்டு அவனது அப்பா ஒரு காட்டிற்குச் சென்றார். அப்போது தன் மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தார். தன் மகனிடம், மகனே, உனக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் உள்ளது. அதில் வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய். இன்றிரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனால் நீ பயப்படவும் கூடாது, வீட்டிற்கு ஓடி வரவும் கூடாது என்றார். சிறுவன் ஆர்வத்துடன் அந்த சவாலை சந்திக்கத் தயாரானான். அவனது கண்களை அவனது அப்பா துணியால் இறுகக் கட்டினார். பிறகு அப்பா நடந்து செல்லும் காலடி சத்தம் மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை அப்பா அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை அலறுவதும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தன. காட்டு விலங்குகள் தன்னை தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதயத் துடிப்பு அதிகரித்துவிட்டது. வீட்டுக்கு திரும்பிவிடலாமா என்று யோசிக்கத் தொடங்கினான். காற்று வீசி மரங்கள் ஆடின. மழையும் தூரத் தொடங்கியது. கடுங்குளிரால் நடுங்கினான். ஐயோ, இப்படி நிர்கதியாய் தவிக்க விட்டு அப்பா போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பலமுறை கத்தினான். ஆனால் பயனில்லை. சற்று நேரத்திற்குப் பிறகு இனி கத்தி பயனில்லை என்று புரிந்து கொண்டான். பிறகு திடீரென அவனுக்குள் ஒரு துணிச்சல் வந்து, என்னதான் நடக்கும், வருவதை பார்த்துக் கொள்வோம் என்று நினைத்து சுற்றுப்புறத்தில் கேட்கும் சத்தங்களை கவனிக்கத் தொடங்கினான். இப்படியே இரவு கழிந்துவிட்டது. விடியற்காலையில் லேசாக கண்ணயர்ந்தான். சூரிய ஒளி பட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து தன் கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்களை கசக்கிக் கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம். அழுதுவிட்டான். அப்பா என்று சொல்லிக்கொண்டே அருகில் அமர்ந்திருந்த அவனது அப்பாவை பாய்ந்து தழுவிக்கொண்டான். அப்பா, எப்போ வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான். சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்ட அவனது அப்பா, நான் எப்போது மகனே உன்னை விட்டு போனேன் என்றார். இரவு முழுதும் இங்கேதான் இருந்தீங்களா? பிறகு ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்ற வரவில்லை? ஏன் என்னிடம் எதுவும் பேசவில்லை என்றான். அதற்கு அவனுடைய அப்பா, உன் மனோதிடம் வளர வேண்டும். நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காக மௌனம் காத்தேன். ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும்போது துணிச்சல் தானே வரும் என்றார். மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.